அல்லாஹ்வுடைய தூதர் தெள்ள தெளிவாக சொன்னார்கள். அதன் மூலமாக எந்த ஒரு நன்மையோ எந்த ஒரு தீமையோ வாழ்க்கையில் நிகழாது. ஒரு இறையடியான், ஒரு முஸ்லிம், அவனுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கும்? எனக்கு என்ன நடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. ஒமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் இல்லா பிஇذ்னில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் இந்த காரியம் நடந்திருக்காது. அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தது, அதனால் தான் நடந்தது. ஆனால் இந்த இறையடியானை தவிர, இந்த இறையடியான் யாரெல்லாம் ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர அந்த பொறுப்பு அந்த அந்த விஷயத்தை எப்படி மாற்றுகிறார்கள்? இதன் காரணமாக தான் வந்தது. உன்னுடைய பேச்சு கேட்டு அதனால தான் இன்றைக்கி நான் வியாபாரத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கேன். உன்னுடைய பேச்சு கேட்டு அந்த இடத்துக்கு போனேன், இன்றைக்கி என்னுடைய கஷ்டம் இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு. அப்போ மற்றவர்கள் மீது நாங்கள் பழியை சுமக்கின்றோம். இதெல்லாம் தவறானது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம்தான். இப்போ நாங்கள் மற்றவர்கள் மீது பழியையும் சுமக்கக்கூடாது. ஒரு மாதத்தை குறை சொல்லிவிட்டு அதை துரதிர்ஷ்டமாக ஆக்கக்கூடாது. இஸ்லாத்திலே அதுக்கு அனுமதி கிடையாது. பலரும் முஸ்லிம்கள் என்ன சொல்கிறார்கள் இன்னைக்கு அப்படின்னு சொன்னால், சஃபருடைய மாதத்தில் திருமணம் செய்தால் அந்த திருமணம் நல்லா இருக்காது, அந்த திருமணத்தில் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு பலரும் கேட்ட கேள்விகள் இது. அப்போ சஃபருடைய மாதத்தில் திருமணம் செய்தால் பல கஷ்டங்கள் வரும் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை முழுமையாக படிக்கவில்லை. வரலாற்றுடைய விஷயம் தெரியுமா? ஹதீஸை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி இந்த உலகத்தில் அதிகமாக நேசித்த ஒரு மனிதர் யார் சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக நேசித்த மனிதர் யார்? அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரை அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் நேசித்தார்கள்? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அன்னி ஆயிஷா அவர்களுக்கும் திருமணமான மாதம் எது தெரியுமா? சஃபருடைய மாதம். அப்போ சஃபருடைய மாதத்தில் திருமணம் செய்ததன் காரணமாக தான் அவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படியும் நம்ம சொல்லக்கூடாது. இந்த மாதங்கள் மூலமாக, ஒரு பெயர்கள் மூலமாக இவ்வளவு பெரிய மாற்றங்கள் இதெல்லாம் நிகழும், விதியை மாற்றிவிடும் அப்படி எதுவும் கிடையாது. மாறாக அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? உங்களுக்கு அந்த மாதத்திலோ அல்லது காரியத்திலோ ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நிகழ்ந்திருந்தால், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருந்தால் அதற்கு காரணம் யாரு? நாங்கள் தான். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். சொல்லக்கூடிய வார்த்தையை கவனமாக கேளுங்கள் சகோதரர்களே, பெரியோர்களே. அல்லாஹ் சொல்லுகின்றான், தரையிலும் சரி கடலிலும் சரி மனிதர்களுக்கு பேரழிவு வருகின்றதல்லவா, இதற்கு காரணமே மனிதன் சம்பாதிக்கக்கூடிய அந்த